வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து டேஷ்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் பவர் பிஐ சர்வீஸில் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் முக்கியமாக வந்து ரிப்போர்ட்னா என்ன, டேஷ்போர்ட்னா என்ன, எதை எப்போ கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் நம்ம வந்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க, அதாவது பவர் பிஐ சர்வீசஸ் ஃபஸ்ட்டு உங்களோட பவர் பிஐ ரிப்போர்ட்டை வந்து எப்படி பப்ளிஷ் பண்ணணும் சர்வீஸில், அண்ட் அதுக்கப்புறம் சிமாண்டிக் மாடல்னா என்ன, ரிப்போர்ட்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் இங்கே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். அதுக்கு நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா என்னோட சேனல் போய்க்கோங்க, கூம்ஸ் டெக் டாக்ஸ். அதில் வந்து பவர் பிஐ தமிழ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும் எபிசோட் 1. ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு பவர் பிஐ ரிப்போர்ட் எப்படி பப்ளிஷ் பண்ணும், நெக்ஸ்ட் வந்து சிமாண்டிக் மாடல் நான் என்ன, அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட் கிரியேஷன், அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி பண்ணும், எப்படி ஒரு ரிப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணும், எப்படி ஷேர் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேஷ்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், ரிப்போர்ட்டுக்கும் டேஷ்போர்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ ரிப்போர்ட்னா என்ன அப்படின்னா ஒரு டீட்டெயிலாக ஒரு டாக்குமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் என்ன பண்ணுவீங்க, ஜாகிரஃபி வைஸ் சேல்ஸ், லைக் வந்து உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரியில் என்னென்ன சேல்ஸ்லாம் நடந்திருக்கு, எப்படிலாம் அது வந்து பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, ப்ராஃபிட் என்ன, லாஸ் என்ன, இது எல்லாமே பார்ப்பீங்க. அதுவே வந்து நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் பர்சன் வைஸ் சேல்ஸ் எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம், ப்ராடக்ட் வைஸ் சேல்ஸ் எவ்வளோ போயிருக்கு, இதெல்லாமே ஈச் இண்டிவிஜுவல் ரிப்போர்ட்டை நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ ரிப்போர்ட்டில் நம்ம வேறு என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணலாம், ட்ரில் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷுவலை கிளிக் பண்ணால் இன்னொரு விஷுவல் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ரிப்போர்ட்ஸில் பாசிபிள். இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, லைக் வந்து டேட்டா அனாலிஸ்ட், மேனேஜர் மாதிரி இருக்கிற மேனேஜரோட பொசிஷன்ஸ், லைக் டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இது யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ரிப்போர்ட். இதுவே டேஷ்போர்ட் அப்படின்னா இது ஒரு ஷார்ட்கட் சம்மரி மாதிரி. ஸோ உங்களுக்கு மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் இருக்குல்ல, லைக் ஜாகிரபிக்கல் ரிப்போர்ட், சேல்ஸ் பர்சன் வைஸ் ரிப்போர்ட், அதே மாதிரி ஸோ ஒரு ரிப்போர்ட் நீங்கள் வந்து மல்டிபிளாக கிரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இது எல்லாத்துலேருந்தும் கன்சாலிடேட்டடாக எனக்கு வந்து ஒரே ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்போ நீங்கள் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ முக்கியமான மெட்ரிக்ஸ் அண்ட் முக்கியமான சார்ட்ஸை மட்டும் ஒரு சிங்கிள் விண்டோவில் காட்டினீங்க அப்படின்னா அது வந்து டேஷ்போர்ட். ஸோ டேஷ்போர்ட் நீங்கள் யாரு காட்டுவீங்க அப்படின்னா ஒரு ஹையர் அஃபிஷியல் லைக் சிஇஓ, எப்படி பிஸ்னஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளான்ஸில், ஒரு சிம்பிள் கிளான்ஸில் தெரிஞ்சு. ஸோ டைம் கம்மியாக இருக்கும் இல்லையா, அவங்களுக்குலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சிஇஓக்கு வந்து நீங்கள் வந்து டேஷ்போர்ட் தான் கிரியேட் பண்ணுவீங்க. லைக் டாப் லெவல் மேனேஜர்ஸ், டெசிஷன் மேக்கர்ஸ், சீக்கிரமாக முடிவெடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேஷ்போர்ட் தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து சிம்பிளாக ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணலாம். இப்போ என்னோட ரிப்போர்ட் இருக்குது, இந்த ஃபினான்ஷியல் வியூ ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அதை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதுலேருந்து நான் ஒரு டேஷ்போர்டாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் எந்த ஒரு விஷுவல் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அந்த விஷுவலை ஹைலைட் பண்ணும்போது டாப்ல வந்து உங்களுக்கு ஒரு பின் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். சரிங்களா, இது நீங்கள் எந்த விஷுவலுக்கு மேலே வச்சாலும் ஒரு மெட்ரிக்ஸ்க்கு மேலே வச்சாலும் உங்களால் பார்க்க முடியும். ஜஸ்ட் உங்களோட கர்சரை வந்து மூவ் பண்ணுங்க, அதுக்கு ரிலேட்டடாக இப்படி மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் அதை பார்க்க முடியும். ஸோ இது என்னோட ஒரு ரிப்போர்ட் இல்லையா. ஸோ எனக்கு மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ரிப்போர்ட்லேருந்தும் நான் எனக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நான் அந்த மாதிரி பின் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து சம் ஆஃப் ப்ராஃபிட் பை கண்ட்ரி வேணும் அப்படின்னா நான் இங்கே போய் பின் விஷுவல் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை நான் வந்து எனேபிள் பண்ணும். ஸோ இப்போ நான் அதை செலக்ட் பண்ண உடனே எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக பின் டு டேஷ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது நான் ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், மல்டிபிள் ரிப்போர்ட்லேருந்து அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு விஷுவல் ஒரு மெட்ரிக்ஸை மட்டும் எடுத்து சிங்கிள் வியூவில் காமிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா பின் டு டேஷ்போர்ட் கொடுக்கணும். ஸோ இது கொடுத்துட்டு நியூ டேஷ்போர்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இல்லை உங்ககிட்ட ஆல்ரெடி டேஷ்போர்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயும் சேவ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு டேஷ்போர்ட்ஸ் எதுவுமே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து நியூ டேஷ்போர்ட் கொடுக்கலாம். நான் இப்போ வந்து நியூ டேஷ்போர்ட் தான் கொடுக்க போகிறேன், பிகாஸ் என்கிட்ட வேறு டேஷ்போர்ட்ஸ் இல்லை. ஸோ இதில் போயிட்டு ப்ராஃபிட் டேஷ்போர்டில் ஃபினான்ஸ் டேஷ்போர்ட்னே வச்சுக்கலாம், ஃபினான்ஸ் டேஷ்போர்டு. ஸோ நான் வந்து ஒரு நேம் கொடுத்துட்டு நான் இங்கே வந்து பின் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ பின்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ப்ராசஸ் ஆகிட்டு ஒன்ஸ் வந்து உங்களோட டேஷ்போர்ட் க்ரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா the visualization has been pinned to your dashboard, you can now create a mobile layout. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மொபைல் லேஅவுட் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம திருப்பி வந்து மை ஒர்க் ஸ்பேஸ் போய் பார்க்கலாம் நம்மளோட டேஷ்போர்ட் கிரியேட் ஆயிடுச்சா இல்லையான்னு. எஸ், நம்மளோட டேஷ்போர்ட் இங்கே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன நேம் கொடுத்தேன்னா ஃபினான்ஸ் டேஷ்போர்ட்னு கொடுத்தேன், எனக்கு வந்து டேஷ்போர்டுங்கிற நேம் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டேஷ்போர்ட் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பின் பண்ண அந்த டேஷ்போர்ட் மட்டும் உங்களுக்கு வரும். இதில் நீங்கள் என்ன வந்து அடுத்தது டிஃபால்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஆஸ்க் அ கொஸ்டின் அபவுட் யுவர் டேட்டா அப்படின்னு இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான
சார்ட்டோ இல்லைனா மெட்ரிக்ஸோ உங்களோட ரிப்போர்ட்ஸில் இல்லை, பட் நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த ஆஸ்க் கொஸ்டினில் நீங்கள் என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணிவிட்டு கவுண்ட் ப்ராடக்ட்ஸ், எனக்கு இப்போ இந்த பர்டிகுலர் இதுதான் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துட்டு இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி யூஸ் பண்ணனா, இது நீங்கள் கிளிக் பண்ண உடனே கவுண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து 6ன்னு வந்திருக்கா. அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பின் விஷுவல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது எந்த டேஷ்போர்டில் திருப்பி பின் பண்ணணும்னு கேட்கும். நம்மளுக்கு இப்போ எக்ஸிஸ்டிங் டேஷ்போர்டில், அதாவது ஃபினான்ஸ் டேஷ்போர்டில் தான் எனக்கு வந்து பின் பண்ணணும். ஸோ நான் வந்து பின்னு கொடுத்துட்டேன். இப்போது நீங்கள் பேக்கில் போய் எக்ஸிட் Q&A கொடுத்து போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபினான்ஸ் டேஷ்போர்டில் இது பின் ஆயிருக்கும். லைக்வைஸ் இப்போ நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்டில் இல்லாத ஒரு விஷுவல் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா இங்கே போய் நீங்கள் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு கம்பேர் யூனிட் சோல்டு அண்ட் COG, லைக் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இங்கே கொடுத்துக்கலாம். இதில் இல்லாதது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலுமே இங்கே போய் நீங்கள் டைப் பண்ணலாம். ஓகே, நீங்கள் டைப் பண்ணி உங்களோட டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ வாட் இஸ் த ஆவரேஜ் சேல்ஸ் ப்ரைஸ், சார்ட் ஃபினான்ஷியல் பை ப்ராடக்ட். ஓகே, ஸோ சார்ட்னு கொடுத்தோன்னே எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. எனக்கு இது வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் அஸ் அ பார் சார்ட் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா ஆஸ் பார். ஓகே, ஸோ இது அந்த அளவுக்கு ஓகே சார்ட் ஃபினான்ஷியல்ஸ் பை ப்ராடக்ட் ஆஸ் பார் அப்படிங்கும்போது அது அந்த அளவுக்கு வர்த்தாக இருக்காது, மீன்ஸ் ப்ராப்பரான விஷுவலாக இருக்காது. அதனால தான் அப்படி வந்திருக்கு. ஸோ ஃபுல் ஃபினான்ஷியல்ஸ் வந்து உங்களுக்கு சார்ட் பண்ணி கொடுக்குது இல்லையா. ஸோ அதனால இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இதில் நீங்கள் போயிட்டு சார்ட் ஃபினான்ஷியல் பை COG இல்லை கம்பேர் யூனிட் சோல்டு அண்ட் COG. ஸோ நம்ம கம்பேர் பண்ணலாங்க. கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த கம்பேரிசனில் இது எனக்கு வந்து ஆஸ் ஸ்கேட்டர் பிளாட் ட்ரை பண்ணலாம். இது அந்த ஒர்க் ஆகும் அப்படின்னா தான் அது வரும், அப்படி ஒர்க் ஆகாதுன்னா அது வராது. ஸோ ஓகே, ஸ்கேட்டர் பிளாக் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஸோ இப்படியே இருக்கட்டும். இதை வந்து நம்ம பின் விஷுவல்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு ஆட் ஆயிடும். ஓகே, ஸோ கோ டு டேஷ்போர்ட் கொடுத்துருங்க. ஸோ உங்களோட பின் விஷுவலில் இங்கே வந்து வந்திருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் இப்படியும் நீங்கள் வந்து ஒரு விஷுவலை வந்து பின் பண்ணலாம். திஸ் இஸ் another way. இதில் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைலில் போனீங்கன்னா அகெயின் சேவ் காப்பி மேனேஜ் பெர்மிஷன், நம்ம ரிப்போர்ட்டில் பார்த்தோம் இல்லையா மேனேஜ் பெர்மிஷன், அது அப்படியே இருக்கும். இந்த பேஜ் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னா பண்ணலாம். ஃபர்தர் செட்டிங்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். செட்டிங்ஸ்க்குலாம் வந்துட்டு ஒரு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கான்செப்ட், நம்ம அதை வந்து லேட்டராக நம்மளோட பூட் கேம்பில் செக் பண்ணலாம். அதே மாதிரி இது நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே போய் நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா என்னென்னலாம் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணலாம். லைக் உங்களோட ரெசிபென்ட் நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணுறீங்களோ அவங்க வந்து இந்த டேஷ்போர்டை வேறு யாருக்காவது சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணலாம். allow recipients to build the content with the data associated, டேட்டாவோட ஆக்சஸ் கொடுக்குறீங்கன்னா இது கொடுக்கலாம். இமெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களால் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து நீங்கள் டீம்ஸோட சேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் பண்ணலாம். அதுக்கு ப்ராப்பரான லாகின்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா டேஷ்போர்ட் நம்ம யூஸ்வலாக டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தானே கொடுப்போம் இல்லையா. இப்போ டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இதில் ஏதாவது கமெண்ட் எழுதணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து அவங்க கேட்பாங்க ஒய் இன் மெக்சிகோ தெர் ஆர் ஒன்லி லீஸ்ட் ப்ராஃபிட்ஸ், லைக் ஏன் வந்து மெக்சிகோவில் லீஸ்ட் ப்ராஃபிட் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களால மென்ஷன் பண்ண முடியும். ஸோ இங்கே ரைட் சைடில் அவங்களால ரீசன் ஃபார் லெஸ் ப்ராஃபிட் இன் மெக்சிகோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கலாம். அதில் அவங்க யாரை மென்ஷன் பண்ணுமோ அவங்களையும் மென்ஷன் பண்ணலாம், ப்ரொவைடர் அந்த மென்ஷன் பண்ணக்கூடிய பர்சன் வந்து யூசராக ஆட் ஆகிருந்திருக்கணும். ஸோ இதை வந்து அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா தே கேன் எடிட், லைக் தே கேன் சி அந்த கமெண்ட் அவங்களால பார்த்துட்டு அவங்களால அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியும். ஸோ இது வந்து கமெண்ட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே அதே மாதிரி நம்ம ரிப்போர்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களால் டேஷ்போர்டையும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இதுதான் உங்களுடைய இன்னைக்கான ஹோம்ஒர்க். அண்ட் தென் ஃபைனலி எடிட். ஸோ இந்த பர்டிகுலர் டேஷ்போர்டை நீங்கள் எடிட் பண்ணணும்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டேஷ்போர்டில் வந்து நீங்கள் ஃபில்டர் அதெல்லாம் ஆட் பண்ண முடியாது. அதே மாதிரி நான் இந்த ஒரு இடத்த நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபர்தராக இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்கணும் அப்படின்னா வந்து நடக்காது. ஓகே, நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் விஷுவல் எந்த ரிப்போர்ட்டில் இருக்கோ அந்த ரிப்போர்ட்டுக்கு தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு போமே தவிர இங்கே இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் எதுவும் காமிக்காது. பட் எடிட்டிங் அது என்னன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது டைட்டில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த டேஷ்போர்டுக்கு அப்படின்னா நீங்கள் அந்த டைட்டில் மாதிரி ஆட் பண்ணலாம், இல்லை வெப் கண்டென்ட் ஏதாவது ஆட் பண்ணணும்னா பண்ணலாம், இமேஜ் ஆட் பண்ணணும்னா பண்ணலாம், டெக்ஸ்ட் பாக்ஸ், வீடியோ இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே இருக்கிற ஏதாவது ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி டேஷ்போர்டுக்கு ஒரு தீம் நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் இங்கே டிஃபால்ட்டாக வந்து லைட்டு, டார்க்கு, கலர், பைண்ட் அண்ட் கஸ்டம் இது இருக்கும்.
இங்கே நீங்கள் போய் எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஜேசன் ஃபைலை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து இங்கே எடுத்துகிட்டு வரலாம். ஜேசன் ஃபைலுக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த என்னோட பிளாகில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜேசன் ஃபைல் ஃபார் த டேஷ்போர்டோட தீம் வந்து நீங்கள் எங்கேருந்து எடுக்கணுங்கிறத ஐ வில் அப்லோட் இட் இன் திஸ் பிளாக். யூ கேன் ஜஸ்ட் கோ ஹெட் அண்ட் செக் இட். மீன்வைல் உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க பவர் பிஐக்கு அப்படின்னா, உங்களால் இந்த பவர் பிஐ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இதுலேருந்து எடுக்க முடியும். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது 1:1 கைடன்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த லிங்க்கில் வந்து நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து உங்களோட எடிட்டிங் ஆப்ஷன்ஸ். ஓகே, அதுக்கான இது அது போக இதெல்லாம் வந்து அடிஷ்னலான மெட்ரிக்ஸ் விச் வந்து உங்களோட பவர் பிஐயோட உங்களோட ஃபேப்ரிக்கோட அசோசியேட் ஆகிற மாதிரி இருக்கும். இது போக ரைட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மோடு, இன்னொன்று வந்து ஸ்டார். உங்களோட டேஷ்போர்டை வந்து நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி ஃபேவரட்டாக வைக்கிறீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வந்துட்டு உங்களோட விஷுவலை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணணும். லைக் உங்களோட டேட்டா வந்து அப்டேட் ஆகிருக்கு, உங்களோட விஷுவல் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இங்கே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டேஷ்போர்ட் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஒரு டேஷ்போர்டை எப்படி கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து படிச்சிட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளாக ஒரு ஃபஸ்ட்டு செஷனில் வந்து ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணோம். செகண்டில் வந்து சிமாண்டிக் மாடல்லாம் என்னென்னு பார்த்தோம். தேர்டில் வந்துட்டு ரிப்போர்ட்னா என்னென்னு பார்த்தோம். ஃபோர்த்தில் வந்து டேஷ்போர்ட்னா என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ இதில் நிறைய விஷயங்கள் இன்னும் ரொம்ப டீப் டைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் வந்து டேட்டா ரெஃப்ரெஷ் பண்ணுறது என்னது, அதெல்லாமே சிமாண்டிக் மாடலில் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்டாஸ் பண்ணுறது, ஒரு டேட்டாவை எப்படி என்டாஸ் பண்ணும், இதெல்லாமே ரொம்ப கீ கான்செப்ட். இது போக நீங்கள் வந்து பவர் பிஐ பவர் பிஐ சர்வீசஸில் வந்து டாக்ஸ்னால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதோட நம்மளோட ஓவர்வியூ ஆஃப் பவர் பிஐ சர்வீஸ் வந்து இதோட நம்ம இந்த எபிசோடோட நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். இதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம எப்படி போகலாம் அப்படின்னா, ஒன்று டாக்ஸ். ஓகே, டாக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் வந்து பவர் பிஐ மாடலிங் பூட் கேம்ப் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன். மேபி இந்த மந்த் ஆஃப் ஜூன். பட் நம்ம ஐ லெட் யூ நோ, நான் உங்களுக்கு சீக்கிரமாக சொல்கிறேன். ஸோ பவர் பிஐ டெஸ்க்டாப்பில் நம்ம கம்ப்ளீட் பண்ணாத ஒரு சில டாபிக்ஸ் இருக்குது. லைக் டாக்ஸோட ஃபங்க்ஷன்ஸ், ஃபார்முலாஸ், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஃபார்முலா, அது எல்லாமே அதை நம்ம செக் பண்ணலாம் நாளையிலேருந்து. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மற்ற இது கொஸ்டின்ஸ், எக்ஸசைசஸ் எல்லாமே நான் என்னோட பிளாகில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இதை செக் பண்ணுங்கள். இந்த பிளாகை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. நன்றி, வணக்கம். நம்ம சீக்கிரமாக நெக்ஸ்ட்டு செஷனில் மீட் பண்ணலாம்.